சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். வரவேற்புரை சொல்ல மறந்துட்டாங்க. அதனால் வரவேற்புரை நானே சொல்லிடுறேன். மலேசியாவிலிருந்து வந்து இந்த அரங்கத்தை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய YB, நம்ம ஊரில் மாண்புமிகு மாதிரி மலேசியாவில் YB சரஸ்வதி கந்தசாமி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மலேசியாவில் தமிழர்கள், தமிழ் குழந்தைகள் தமிழ் படிக்க வேண்டும், அங்கு தமிழ் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரு மிக மரியாதைக்குரிய நபர் நம்முடைய YB சரஸ்வதி கந்தசாமி அவர்கள். இன்னும் சற்று நேரத்தில் நம்மிடையே மரியாதைக்குரிய மத்திய ரயில்வே அமைச்சர் மரியாதைக்குரிய அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் உரையாற்றவிருக்கிறார். எனக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷனில் என்னென்னமோ சொல்லிட்டாங்க, அதெல்லாம் நான் சத்தியமாக சொல்லலை. அதுக்கு அதில் இந்த ட்ரெயின் ஸ்டாப்பேஜ், ட்ரெயின் வந்ததுக்கெலாம் காரணம் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தான். எல்லா புகழும் அவரையே சாரும். நான் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தேன், அவ்வளோதான். இதில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு நம்முடைய பாரத தேசம் மிகப்பெரிய ஒரு ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது. ஆகையால் ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியவில்லை. நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள், நம்முடைய மத்திய இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னது போல ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் நாம் இங்கு அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய எல்லை சாமிகள் அங்கு நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆபரேஷன் சிந்தூர் சம்பந்தமான ஒரு பாதுகாப்பு கவுன்சில் மீட்டிங் டெல்லியில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால நம்முடைய மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்கள் பிசிக்கலாக நம்மிடம் இன்றைக்கு கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சரியாக 5 மணிக்கு நம்முடைய மாண்புமிகு மத்திய அமைச்சர் நம்முடைய காணொலி வாயிலாக 5லிருந்து 5:15 வரை நம்மிடம் உரையாற்றுவார். 5:15லிருந்து 5:30 மணி வரை நீங்கள் மத்திய அமைச்சரிடம் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம், அவர் உங்களுக்கு பதில் சொல்லுவார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மதியம்தான் எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி அமைச்சர் வருவதில், ஏன்னா மதியம் வரைக்கும் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆகையால் அந்த அறிவிப்பையும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். 5லிருந்து 5:15 வரை மத்திய ரயில்வே மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தங்களுடைய உரையை முடித்த பிறகு 5:15லிருந்து 5:30 வரை நீங்கள் அவரிடம் காணொலி வாயிலாக கேள்விகளை கேட்கலாம். மற்றும் நம்முடைய IIT-னுடைய மரியாதைக்குரிய டைரக்டர் ப்ரொஃபஸர் காமகோடி அவர்கள், அவரும் அதே கவுன்சில் மீட்டிங்கில் தான் இருக்கார். அவர் இந்த நிகழ்ச்சி முடிவதற்குள்ளாக நம்மிடையே கலந்து கொள்வார் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களையும் IIT-னுடைய டைரக்டர் மரியாதைக்குரிய காமகோடி சார் அவர்களையும் இந்த நேரத்தில் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன், வணக்கங்களை கூறி. இன்றைக்கு நம்மிடையே மிக முக்கியமான ஒரு துடிப்பான ஒரு இளைஞர், லண்டனிலிருந்து, தமிழகத்தில் ஒரு அரசியல் குடும்பத்தில் பிறந்தவர், லண்டனில் போய் அங்கே லண்டனில் ஒரு சிட்டி கவுன்சிலராக வீட்டிருக்கக்கூடிய ஒரு கூடுதலாக ஒரு பிஸ்னஸ் மேனாகவும் இருக்கக்கூடிய பாப்பா வெற்றி அவர்களையும் இந்த நேரத்தில் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். சரியாக 5 மணி அளவில் நம்முடைய மத்திய அமைச்சர் நம்மோடு இணையவிருக்கிறார். அதுவரை நான் இந்த தமிழ் ஏஐ பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷனை நான் கொடுத்துட்றேன். எதற்காக இந்த தமிழ் ஏஐ?
இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு இந்த உலகத்தை ஆள துவங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய கையில் புத்தகமும் இருக்கிறது, செயற்கை நுண்ணறிவும் இருக்கிறது. ஆனால் வருங்கால தலைமுறை கையில் ஒருவேளை செயற்கை நுண்ணறிவு மட்டுமே இருக்கிறது என்று சொன்னால், அந்த செயற்கை நுண்ணறிவில் தமிழ் இருக்க வேண்டும், தமிழ் கலைச்சொற்கள் இருக்க வேண்டும், அறிவியல் முதற்கொண்டு அத்தனை விஷயங்களும் தமிழில் அங்கு கிடைக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் 10 இல் 5 குழந்தைகளுக்கு தமிழ் எழுத்துக்கள் கூட தெரியாமல் இருக்கிறது. இதுதான் கசப்பான உண்மை. இங்கு தமிழுக்காக பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்முடைய தமிழ் குழந்தைகள் தமிழ் எழுத்துக்கள் பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் இருந்து கொண்டிருப்பது என்பது தமிழகத்தின் வரலாற்று சோகம். ஆனால் நம்முடைய தமிழ் AI இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது அதனுடைய துவக்க விழா. அது முழுமையாக ஒரு அப்ளிகேஷனாக நம்முடைய கையில் உருவாக்கப்பட்டு கிடைக்கும் பொழுது தமிழ் எழுத்துக்கள் தெரியாதவர்கள் கூட வாய்ஸில் கேட்டு தமிழ் இலக்கியங்களை தெரிந்து கொள்ள முடியும். அப்போ தமிழ் எழுத்துக்கள் தெரியாமல் போயிட்டா பரவாயில்லையான்னு நீங்கள் கேட்க வேணாம். தமிழ் எழுத்துக்கள் தெரியாத தலைமுறையை கூட தமிழ் அறம், தமிழ் மரம் தெரிவதற்காகத்தான் இந்த தமிழ் AI. இப்போ ChatGPT மாதிரி ஒரு ஆப்பை உருவாக்கிட்டு இருக்கோம். இதில் தமிழ் சம்பந்தப்பட்ட தொல்காப்பியம் முதற்கொண்டு சங்க இலக்கியங்கள் அத்துணையும் இது உள்ளார நம்ம கொண்டு வரோம். LLM என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டேட்டா பேஸ்டு நாலேஜ் ப்ராசஸிங் சிஸ்டத்தை நம்ம உருவாக்குறோம். இதில் நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், உலகத்தில் தமிழில் எழுதப்பட்டிருக்கிற அத்துணை புத்தகங்களையும் இந்த LLMக்குள்ளார கொண்டு வரணும். நாளைக்கு நீங்கள் ஒரு புத்தகம் தமிழில் எழுதுனீங்கன்னா உடனடியாக அந்த புத்தகம் அங்கே வந்துடும். அது புத்தகம் நேரடியாக இப்போ மக்களுக்கு கொடுக்குறது PDF லைப்ரரி கிடையாது. இது ChatGPT மாதிரி ஒரு ஆப். இந்த ஆப்பில் நான் ஒரு மேடையில் பேச போகிறேன், எனக்கு இந்த கருத்தில் ஒரு பாடல் கொடு, ஒரு புறநானூற்று பாடல் கொடு, ஒரு சங்க இலக்கியத்திலிருந்து இல்லை திருக்குறளிலிருந்து எனக்கு ஒரு மேற்கோள் கொடு அப்படின்னு சொன்னால் இந்த தமிழ் AI அந்த மேற்கோளை உங்களுக்கு வழங்கும். நீங்கள் ஒரு கட்டுரை எழுதுறீங்க, இல்லை ஒரு கவிதை எழுதுறீங்க, அதில் இலக்கண திருத்தம் இருந்தால், எழுத்து பிழை இருந்தால் இது உங்களுக்கு சொல்லும். இன்னும் சொல்ல போனால் இந்த நம்முடைய தமிழ் AIயால் ஒரு ஆசிரியப்பா வெண்பா போன்று மரபு கவிதைகளையே தன்னால் ஏற்ற முடியும். அந்த AIயால் ஏற்ற முடியும். ஒரு கல்வெட்டோ ஒரு ஓலைச்சுவடியோ இதுகிட்ட நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், அதோடைய புகைப்படத்தை நம்ம கொடுக்குறோம்னு சொன்னால், அதில் இருக்கிற பழங்கால தமிழ் எழுத்துக்களை ப்ராசஸ் பண்ணி தற்கால புரிந்து கொள்ளுகிற தமிழ் எழுத்து வடிவத்தில் நமக்கு தருவதோடு மட்டுமல்லாமல் இன்னும் பல இலக்கியங்கள் உரை எழுதப்படாமல் இருக்கிறது நண்பர்கள். கம்பராமாயணத்தில் 10,000 பாட்டு, உரைகள் ரொம்ப கம்மி முழுமையாக கம்பராமாயணத்துக்கு. இந்த தமிழ் AI பயன்படுத்தி தமிழ் இலக்கியங்களில் உரை எழுதப்படாமல் இருக்கிற பல இலக்கியங்களுக்கு நாம் உரை எழுத போகிறோம். இதுகிட்ட நீங்கள் ஒரு கல்வெட்டு பாடலை கொடுத்தீங்கன்னா அதோடைய தற்கால தமிழ் எழுத்து வடிவத்தில் உங்களுக்கு தருவதோடு மட்டுமல்லாமல் உரையை எழுதி நம்முடைய கையில் கொடுத்துவிடும். மகாகவி பாரதியுடைய பாடல், அந்த பாடலில் ஒரு வரியை மட்டும் சொல்லிட்டு பாரதி சொன்னாருன்னு சொல்லுவாங்க. தமிழ் இனி மெல்லச்சாகும் அப்படின்னு. அது பாரதி சொல்லலை. தமிழ் இனி மெல்லச்சாகும் என ஒரு பேதை உரைத்தான் அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்கிறவங்க முட்டா பசங்கன்னு சொல்லுவாங்க. நம்முடைய மாண்புமிகு மத்திய ரயில்வே மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் இப்பொழுது நம்மிடம் நேரடியாக உரையாடவில்லை என்று சொன்னாலும் வீடியோ கான்ஃபரன்ஸ் முறையாக உரையாற்றுவார். அவரிடம் அவர் பேச்சு முடிந்ததற்கு பிறகு நீங்கள் கேள்விகளும் கேட்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க?
Friends, I'm very happy to be with you today. It's really a pleasure that my good brother Ashwathaman, Thiru Ashwathamanji, he has started such an important project of Tamil AI. And this is a path-breaking initiative. I'm sure this will really make a big impact on the way our Indian languages get incorporated in the entire mission of AI. I also thank the guest of honor, Honorable Deputy Minister of National Unity from the Government of Malaysia, Mr. Kandaswamy, and Councillor from UK, Councillor Kappa Vetri, for being present here. This is indeed an honor for all of us. Friends, we are following our Prime Minister's vision of democratizing technology. In the field of AI, we have set up an AI mission where our entire thrust is on developing common compute facility, solutions which can be used in our country, develop models which can be used in the very diverse society of ours, and make sure that we can have some technological solutions for keeping AI safe. I hope this initiative of Tamil AI will also be a part of the AI mission, and this will bring a big difference in the way AI gets integrated with the oldest language, Tamil. I wish I could be present there in person, but somehow because of the 11 years celebrations out here, 11 years meetings and other things with I just could not join you, but I committed to my brother Ashwathamanji that I will be there in person. I also wanted to share with you many new things are coming to Tamil Nadu. Electronics manufacturing is one of the thrust areas for our government, and the big lead is being taken in mobile phone manufacturing, laptop manufacturing, server manufacturing. I'm very happy to share with you that many of these new projects are now getting set up in Tamil Nadu, and our Prime Minister's vision for making Tamil Nadu as one of the major manufacturing hubs for electronics is now getting realized. One more electronic manufacturing cluster has been approved recently, and I hope to see its construction very soon. That is the way we are hoping that Tamil Nadu will get the most modern industries. Another big initiative that we have taken in Tamil Nadu is about old wheel factory. As you know, in the locomotives and in high-speed trains, very high-strength wheels are required. They are all now getting manufactured. They will be manufactured at a factory near Chennai. Again, Railways has fully supported the setup of that factory. So that way Tamil Nadu will become the hub for wheel manufacturing also. And as you know, Tamil Nadu is the hub for Vande Bharat manufacturing. And entire country today is very happy using the Vande Bharat services. How many of you in the room have actually used it? Wow, that's quite a large number. How do you think? What do you think about this service? If you think yes, then please give a thumbs up. Oh, very good. Generally good feedback. Great, thanks. And Tamil Nadu has one of the largest fleet of Vande Bharats in the entire state compared with all other states. So that's a very good thing. And with this initiative of Tamil AI, I think we'll be able to use it in the railway services also, where people want to interact from different part of the country, and they can then
use this as a way to connect with the railway service. I will request my brother to, whenever it is finally developed, please interact with the railway people and see how it can be used there. I once again wish you all the very best, and whatever support is needed for this initiative, our AI mission will give, and I look forward to meeting you all in person. Thank you. Nandri. இந்திய தேசம் அந்த செமிகண்டக்டர் புரட்சியை தவற விட்டுவிட்டது. ஒரு பஸ்ஸை விட்டுட்டோம். இன்றைக்கு தைவான், சைனா மாதிரியான நாடுகள் எல்லாம் அந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைந்திருக்கிறார்கள். அந்த செமிகண்டக்டர் மிஷனுக்குள்ள 1970களிலேயே நம்முடைய பாரத தேசம் உள்ள போயிருந்தது அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு உலகத்தினுடைய முதல் பொருளாதார தேசமாக நம்முடைய பாரத தேசம் இருந்திருக்கும். இன்றைக்கு ஒரு பஸ்ஸை விட்டுட்டோம். இப்போ ஏஐன்னு ஒரு பஸ் வருது. அந்த பஸ்ஸை நம்ம விட்டுடக்கூடாது. இந்த ஏஐ வளரும் பொழுது இந்திய தேசம் அந்த ஏஐயை பயன்படுத்தி அந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் உலகத்தினுடைய நம்பர் 1 லீடராக மாறும் என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய பாரத தேசம் எடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய உறுதிமொழி. நண்பர்கள், நம்முடைய தமிழ் ஏஐ என்ன செய்யும்? நம்முடைய தமிழ் ஏஐ உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மொழியும் பேசுகிறவர்களுக்கு அதுவே தமிழை சொல்லிக் கொடுக்கும். ஒரு ஹிந்தி மூலமாகவோ, தெலுங்கு மூலமாகவோ அல்லது மலாய் மூலமாகவோ கூட இந்த மொழிகளை எல்லாம் தெரிந்தவர்களுக்கு யார் அந்த மாணவரோ அவர் அவங்களுடைய ஐக்யூ லெவல், அவங்களுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவலை நம்முடைய புரிந்து கொண்டு அவர்களது மொழியின் வாயிலாக தமிழ் மொழியை சொல்லிக் கொடுக்கும். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு நைட்ல நல்ல தமிழ் கதைகளை சொல்லி இந்த ஏஐ தூங்க வைக்கும். நாம ஒரு நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய நிறுவனத்திற்கு தமிழ் எழுத பேச தெரிந்தவர்கள் வேண்டும், இல்லை ஒரு பத்திரிகை, ஒரு கட்டுரையாளர்கள் வேண்டும். நம்முடைய தமிழ் ஏஐ அந்த இன்டர்வியூவை, அந்த நேர்காணலை நம்முடைய தமிழ் ஏஐயே நடத்தி நல்ல தமிழ் பேசக்கூடியவர்களை தேர்ந்தெடுத்து கூட நம்ம ஏஐ அளவுகளுக்கு தர முடியும். இப்போ ஏஐ அப்படின்ற அந்த நாலேஜ் பேஸ், இப்போ சாட் ஜிபிடி நம்ம பயன்படுத்துகிறோம், ஜெமினி பயன்படுத்துகிறோம், குரூப் பயன்படுத்துகிறோம். அந்த நாலேஜ் பேஸ் எந்த மொழியில் அதில் சேவ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் ஆங்கிலத்தில் சேவ் ஆயிருக்கு. ஆங்கிலம் தாண்டி ஒரு செயற்கை நுண்ணறிவினுடைய நாலேஜ் பேஸ் இன்னொரு மொழியில் இப்பொழுது சேமிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ் மொழியில் நம்முடைய இந்த திட்டத்தின் மூலமாக. இந்த திட்டத்தை நாம் யோசித்து கொண்டே இருந்தோம். இதை எப்படியாவது பண்ணிடணும். அந்த ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது அதில் தமிழ் இருக்கணும். தமிழ் ஏஐயை பயன்படுத்தி தமிழ் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும், தமிழை பயன்படுத்தி ஏஐ அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம் ஒரு விஷயம் முடிவு பண்ணோம். இந்த செயற்கை நுண்ணறிவு முழுமையாக இந்திய தேசத்தில் தயாரிக்கப்பட்டதாக மட்டுமே இருக்க வேண்டும். இதை ப்ரீ ட்ரைன்டு மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீ ட்ரைன்டு மாடலை பயன்படுத்தி பண்ணணும்னா அதை பண்ணுறது ரொம்ப சுலபம். ரொம்ப சுலபம் சொல்ல முடியாது, இந்த அளவுக்கு கஷ்டம் இல்லை. ஆனால் இதை ப்ரீ ட்ரைன்டு மாடல் இல்லாமல் ஏற்கனவே வெஸ்டர்னில் இருக்கிற அந்த டூல்ஸ் இல்லாமல் முழுமையாக இந்திய தேசத்தில் நம்முடைய கைகளாலேயே இந்த எல்எல்எம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஏஐ பேஸை நம்ம உருவாக்குறோம். இது முழுமையாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்டிருக்கிற தமிழ் இலக்கியம் பேசுகிற ஒரு லிட்ரேச்சர் ஏஐ. அது என்பது இதோடைய கூடுதல் சிறப்பம்சம். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஓலைச்சுவடிகளையும் கல்வெட்டுகளையும் படிப்பதற்கு இந்த ஏஐ நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மொழி முன்னாடி, அதான் நம்ம ஒரு தமிழ் தாய் வீடியோ கூட போட்டிருந்தோம், நீங்கள் நிறைய பேர் பாராட்டினீங்க.
தமிழ் தாய் நாங்கள் படங்களில் தான் பார்த்தோம், தமிழ் தாய் பேசுவதை பார்ப்பதற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்க. தமிழ் தாய் வந்து நான் முன்பு பனை ஓட்டில் இருந்தேன், புலவன் பாட்டில் இருந்தேன், தமிழான நான் கனி தமிழாகவும் வந்தடைந்தேன். இன்றைக்கு உலகின் மிக மூத்தவளான நான் உலகின் மிக நவீனமான AI செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலமாக உங்களை வந்தடைய போகிறேன் அப்படின்னு சொல்லி அதை ரொம்பவும் நீங்கள்லாம் சந்தோஷப்பட்டீங்க. தமிழ்தாய் உங்களை அழைக்கிறாள் அப்படின்னு சொல்லி நல்லா நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். தமிழ் ஓலைச்சுவடிகளிலேயே இருந்திருந்தது அப்படின்னு சொன்னால், அச்சு ஊடகம் என்று ஒரு விஷயம் வரும்பொழுது தமிழ் அச்சு ஊடகத்தை கைப்பற்றவில்லை என்று சொன்னால் பல தமிழ் இலக்கியங்கள் ஓலைச்சுவடியோடு நின்றிருக்கும். அதற்கு பிறகு கம்ப்யூட்டர் காலம் வரும்பொழுது அந்த கணினியை தமிழ் தாய் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால் அப்படியே பிரிண்டட் டெக்ஸ்டோடய அது நின்றிருக்கும். அதுபோலத்தான் இன்றைக்கு நம்மால் தொலைநோக்கில் பார்க்க முடியுது. வருங்கால தலைமுறை முழுமையாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாகத்தான் தன்னுடைய அறிவை தேடுவார்கள் என்று சொல்லும் பொழுது தமிழ் தாய் அங்கு இருந்தாக வேண்டும். இதில் இன்னொரு கூடுதல் சிறப்பம்சம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய கலோக்கியல் இப்போ சென்னையில் ஒரு மாதிரி தமிழ் பேசுகிறோம், கோயம்புத்தூரில் தமிழ் பேசுகிறோம், கன்னியாகுமரி தமிழுக்கும் தூத்துக்குடி தமிழுக்கும் வித்தியாசம் இருக்குது, நாகர்கோவிலுக்கும் வித்தியாசம் இருக்குது. சென்னையிலேருந்து பார்த்தா எல்லா தமிழும் ஒரே மாதிரி தான் தெரியும். இப்போது எங்களுடைய நடுநாட்டில் மல்லாட்டன்னு சொல்லுவோம். மல்லாட்டன்னா என்னன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியும். வேர்க்கடலையே நாங்கள் மல்லாட்டை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்முடைய தமிழ் ஏஐட்ட நீங்கள் சொல் வடிவத்தில் பேசும்பொழுது நீங்கள் எந்த ஊர் பாஷை பேசினாலும் இந்த ஏஐயால் புரிந்து கொள்ள முடியும். எப்படி சார் அப்படின்னு சொன்னால், எல்லா ஊர்களிலும் தங்களுடைய பேச்சு வழக்கு மொழிகளை அகராதிகளாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் தமிழினுடைய பழைய கால நிகண்டிலிருந்து அகராதியிலிருந்து அத்துணை விஷயங்களையும் இதில் நம்ம இன்புட் கொடுக்குறோம். ஆகையால் எந்த பேச்சு வழக்கில் பேசினாலும் நம்முடைய தமிழ் ஏஐ புரிந்து கொண்டு உங்களுக்கு பதிலளிக்கும். அதே போல தமிழ் பேச்சு வழக்கை புரிந்து கொள்வது போல நம்முடைய மனநிலையையும் நம்மளுடைய கற்றுக்கொள்ளும் திறனையும் பயன்படுத்தி இந்த தமிழ் ஏஐ நமக்கு தமிழை பல்வேறு மொழிகள் மூலமாக சொல்லிக் கொடுக்க முடியும். நம்ம மொரிஷியஸ் உலக தமிழ் மாநாட்டுக்கு போயிருந்தப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் தமிழ் பேச்சு வடிவம் இருக்குது, எழுத்து வடிவம் தெரியல. அங்கே தமிழர்கள் தங்களுடைய வேறு அறுபட்டுருச்சு. கடல் கடந்து ரொம்ப தூரம் போயிட்டாங்க. இப்போ மலேசியா சிங்கப்பூர்லலாம் வந்து அவங்க விடாப்புடியாக தமிழ் கல்வி முறையை பயிற்று மொழியாகவே வைத்திருக்கிறார். நான் மலேசியா சென்றிருந்த போது அமைச்சரிடம் பேசி கொண்டிருக்கும் போது, இங்கே பயிற்று மொழியாக தமிழை யாரும் தேர்ந்தெடுப்பதில்லை, இன்னும் சொல்ல போனால் ஒரு மொழியாக கூட தமிழை தேர்ந்தெடுக்காமல் தமிழர்கள் தங்களுடைய பள்ளி படிப்பை முடித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, நாங்கள் கடல் கடந்து தமிழை பயிற்று மொழியாக காப்பாற்றி வைத்திருக்கிறோமே, நீங்கள் அங்கே ஒரு மொழியாக இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. மொரிஷியஸில் நிலைமை வேறு. அங்கே கல்வி முறையில் தமிழ் வந்துருச்சு. தமிழ் எழுத தெரியும், படிக்க தெரியும், பேச்சு வடிவம் கிடையாது. மொரிஷியஸில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பேச்சு வடிவத்திற்கென்று புத்தகங்களை போட்டு பேச்சுக்குன்னு ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. அப்புறம் அந்த மாநாட்டில் பேசும்போது சொன்னேன், நீங்கள் தயவு கூர்ந்து பேச்சுக்கென்று தனியாக ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எழுத்து வடிவத்தில் எப்படி தூய தமிழை பயன்படுத்துகிறீர்களோ, எப்படி பேசுவதற்கும் படிப்பதற்கும் எழுதுவதற்கும் தமிழை பயன்படுத்துகிறீர்களோ, அதே தூய தமிழில் பேசுவதற்கும் நீங்கள் பயன்படுத்துங்கள். ஏன்னா தூய தமிழ் நாங்கள் எங்கேயுமே பேசுறதில்லை, இலங்கையில் மட்டும்தான் கொஞ்சம் பேசுகிறாங்க. நீங்களாவது தூய தமிழை மறுபடியும் ஆரம்பிச்சிங்கன்னா மொரிஷியஸ் வந்து நாங்கள் தூய தமிழை கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொன்னேன். ஆகையால் நம்முடைய தமிழ் ஏஐ பேச்சு வடிவத்தையும் புரிந்து கொண்டு, அதாவது நம்ம வாய்ஸில் சொன்னாலும் அது சொல்லும், டெக்ஸ்டில் சொன்னாலும் அது சொல்லும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த நிகழ்வு தான் இன்றைக்கு துவக்க விழாவாக இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இது இன்றிலிருந்து
எங்களுடைய கணக்குப்படி ஒரு 10-11 மாதங்களுக்குள்ளாக இது ஒரு மொபைல் ஆப்பாக, ஒரு ஆப்பிள் ஃபோன்லேயோ ஒரு ஆண்ட்ராய்ட்லேயோ பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு மொபைல் ஆப்பாக உங்களுடைய கைகளில் கிடைக்கும். இதை தமிழர்கள், உலக தமிழர்கள் அத்துணை பேருக்குமான சொத்து, இலவசமாக அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த தமிழ் AI தமிழ் சம்பந்தப்பட்ட, இலக்கியம் சம்பந்தப்பட்ட, தமிழ் சார்ந்த அத்தனை விஷயங்களையும் நமக்கு தரப்போகிறது. இன்னும் சொல்ல போனால் தமிழில் தமிழை பற்றிய புத்தகங்கள் தான் எழுதப்பட்டிருக்கா? தமிழில் அறிவியல் புத்தகங்கள் எவ்வளோ எழுதப்பட்டிருக்கு. தமிழில் எத்தனையோ பல் சித்த மருத்துவமாக இருக்கட்டும், மருத்துவ குறிப்புகளாக இருக்கட்டும், இப்படி தமிழில் எழுதப்பட்டிருக்கிற அத்துணை அறிவியல்களையும் இந்த தமிழ் AI உங்களுக்கு கொடுக்கும். அதற்கு பிறகு இது ஹோலிஸ்டிக் AI-யாக உருவெடுக்கும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இது ஒரு ஆப்பாக உங்கள் கையில் வந்ததற்கு பிறகு இது ஹோலிஸ்டிக் AI-யாக உருவெடுக்கும். அதாவது உலகத்தில் இருக்கிற, இப்போ ChatGPT உலகத்தில் எதை பற்றி கேட்டாலும் சொல்லுது. அதுபோல உலகத்தில் இருக்கிற எந்த விஷயத்தை கேட்டிங்கனாலும் இந்த தமிழ் AI-யால் தரக்கூடிய அளவில் இதை அடுத்த கட்டத்திற்கு, அது 2.0 கொண்டு வரப்போகிறோம். அப்பொழுது இந்த தமிழ் AI இன்றைக்கு உலகத்தில் பல AIகள் ஹெலுசினேஷன் அப்படின்னு சொல்கிறோம், பயாஸாக சொல்லிடுது. அமெரிக்காவில் போயிட்டு ஒரு AI கேட்கும்பொழுது ஒரு வேட்பாளரை பற்றி கேட்டால் நல்லா சொல்லுது, இன்னொரு வேட்பாளரை பற்றி கேட்டால் நான் அரசியல் பேச மாட்டேன்னு சொல்லுது. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்முடைய தமிழ் AI முழுமையான AI-யாக வரும்பொழுது அறம் வழுவாது, அறம் பிறழாது. ஏன்னு சொன்னால் இதை நாம் திருக்குறளை சொல்லிக் கொடுத்து, நடுவு நிலைமையை சொல்லிக் கொடுத்து, அறத்தை சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறோம். உலகத்திற்கு அறம் சார்ந்த வாழ்வியலை, தமிழர்களின் சொத்தை, தமிழர்களது வாழ்வியலை, தமிழர்களது அறத்தை, தமிழர்களது மரத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய தளமாக, ஒரு தடம் பதிக்கிற விஷயமாக மாறும் என்பதில் நமக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை. நான் ஒரு பாரதியாருடைய பாட்டை மேற்கோள் காட்டி பேசிட்டு இருந்தேன். அதாவது கன்னி பருவத்திலே அண்ணால், இது தமிழ்தாய் நம்மிடம் பேசுவதாக மகாகவி பாரதி எழுதின பாடல். என்றன் காதில் விழுந்த திசைமொழி எல்லாம் என்னென்னவோ பெயர் உண்டு, பின்னர் யாவும் அழிவுற்று இறந்தன கண்டீர். தந்தை அருள்வழியாலும் முன்பு சான்ற புலவர்கள் தவவழியாலும் இந்த கண் மட்டும் காலன் என ஏறிட்டு பார்க்கவும் அஞ்சி இருந்தான். தமிழ்தாய் என்ன சொல்றா? இத்தனை எவ்வளோ பெயர் எனக்கு இருந்தது, இதெல்லாம் பாதி பெயர் இப்ப அழிஞ்சிச்சு. ஆனாலும் நம்முடைய நாட்டினுடைய புலவர்களது தவ வலிமையாலும், பெரியோர்களது சான்றோர்களது வலிமையாலும் காலன் என்னை பார்த்தா, என்னை பார்க்கறதுக்கே பயந்துகிட்டு இருந்தான். புத்தம் புதிய கலைகள், பஞ்சபூத செயல்களின் நுட்பங்கள் கூறும் மெத்த வளர்ந்து மேற்கே அந்த மேன்மை கலைகள் தமிழினில் இல்லை. சொல்ல கூடுவதில்லை, அவை சொல்லும் திறமை தமிழுக்கு இல்லை. மெல்ல தமிழினி சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை யோங்கும் என்று அந்த பேதை உரைத்தான். இந்த வசை எனக்கு எய்திடலாமோ, சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர். தந்தை அருள்வழியாலும் இன்று சார்ந்த புலவர் தவவழியாலும் இந்த பெரும்பழி தீரும் புகழ் ஏவி புவிமிசை என்றும் இருப்பேன். தமிழ்தாய் சொல்றாங்க. அதற்கு தமிழ்தாய் இந்த பாடலுக்கு நம்மால முடிஞ்ச ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோம். வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். இதில் சந்தேகங்களுக்கான Q&A செஷன், இவங்க கெஸ்டெல்லாம் பேசுனதுக்கப்புறம் நீங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல காத்திருக்கிறேன். வார்த்தையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இவர்களை பெயரை சொல்வதற்கு சரியான ஒரு நேரம் இல்லை. நடுவில் நம்முடைய மத்திய அமைச்சர் அவர்கள் காணொலி வாயிலாக வந்த காரணத்தினால மரியாதைக்குரிய விநாயகம்ஜி அவர்களுக்கும், இந்த விழாவில் பங்கேற்று சிறப்பித்த காரணத்திற்காக மரியாதைக்குரிய கருணாகரன்ஜி அவர்களுக்கும், மலேசிய அமைச்சர் உங்களை தான் நயனார் அண்ணன் நினச்சிட்டாங்க, அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கும், ராமராஜ்ஜி அவர்களுக்கும், வேலூர் இப்ராஹிம் அவர்களுக்கும்,
நண்பர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கும் தம்பி மாதேஷ் அவர்களுக்கும் குரு சுபுஜி அவர்களுக்கும் தமிழ் ரிசர்ச் ஃபவுண்டேஷனுடைய சப்போர்ட் வந்து இதில் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க. தமிழ் ரிசர்ச் ஃபவுண்டேஷனுடைய நிறுவனர் சார்லஸ் அவர்களுக்கும் சந்தானம் ஐஏஎஸ் சார் அவர்களுக்கும் இந்து முன்னணி இளங்கோவஞ்சி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய செம்மொழி ஆய்வு நிறுவனத்துடைய தலைவர் சந்திரசேகர்ஜி அவர்களுக்கும் கவுன்சிலர் அம்மா உமா ஆனந்தன்ஜி அவர்களுக்கும் மற்றும் பேர் விட்டுருந்தா மன்னிக்கணும் ஜி அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது, மல்லர் கம்பம் வச்சுருக்கோம். நிரஞ்சன் பாரதி அவர்களுக்கும் பாரதி பேத்தி கூட வந்திருந்தாங்க. அம்மா அவர்களுக்கும் பேர் பாத்திமாலி அம்மா அவர்களுக்கும் உமா பாரதி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பேர் விட்டுருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஏதாவது கேள்வி இருந்தால் மட்டும் கேளுங்க. அடுத்து வந்து ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணுறோம். அறத்தில் ஆரம்பித்து இந்த நிகழ்ச்சி மரத்தில் முடிய வேண்டும் என்கிற யோசனையோடு மல்லர் கம்பம் நிகழ்ச்சி ஐஐடியில் இப்படிப்பட்ட ஒரு எலீட்டான ஒரு ஸ்டேஜில் மல்லர் கம்பம் நடக்கவிருக்கிறது. அதனால் கொஞ்சம் நீங்கள் அதுக்கும் வெயிட் பண்ணணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏதாவது கேள்வி இருந்தால் மட்டும் மைக்கு ஒரு நிமிஷம் சார். சிவநாராயணன் அவர்களுக்கும் மகேந்திரவர்மன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய மாநில செயலாளர் சதீஷ் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட தலைவர்கள் குமார் அவர்களுக்கும் அட்வொகேட் பாலாஜி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சந்தேகங்கள் இருந்தால் ஐயா கேட்கலாமா? தஞ்சை பெரிய கோவிலில் இருக்க கல்வெட்டுகளை கண்டிப்பாக நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சு இந்த ஏஐயில் கொண்டுட்டு வரணும். அதே மாதிரி திருப்பதி கோயிலில் இருக்கிறதுலேயும் அந்த செவர்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆதி காலத்து தமிழ் எழுதியிருக்காங்க. அதை யாரும் இன்னும் வெளிக்கொண்டு வரவே இல்லை. அந்த முயற்சியை இந்த தமிழ் ஏஐ எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப சுரேஷ். இந்த நேரத்தில் மாவை அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் கேள்வியை கேட்கலாம்ல சார்? ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒன்றியம் வந்து நாங்கள் அன்னூர்திகான்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பல லட்சம் மக்கள் வந்து எங்களுக்கு தினம் தினம் ட்ரெயின் வசதி இல்லாமல் சென்னை வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். நேரில் வரல அமைச்சர் வந்து அமைச்சர் இது விஷயமா உங்ககிட்ட தகவல் நீங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. அமைச்சருடைய அலுவலகத்திலிருந்து வந்திருக்காங்க, நம்ம கொடுத்து அனுப்பி. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் சார் இது விஷயமா. புரியுது. இருக்கிற ரெப்ரசன்டேஷன்ஸ் எல்லாம் ரிட்டர்னில் கொடுங்க. அமைச்சர் அலுவலகத்திலிருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம எல்லாமே கொடுத்து அமைச்சர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தலாம். ஓகே, தேங்க்யூ சார். ஹலோ அஸ்வதா சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் ஏஐடைய இட்ஸ் எல்எல்எம் மாடல் போகிறது வந்து ரொம்ப டைம் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ வாட் இஸ் அவர் பிளான்? பிகாஸ் வி நீட் டு என்ன சொல்கிறதுன்னா நிறைய ஃபண்ட் ஃப்ளோ பண்ணணும். மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் செலவு பண்ணால் மட்டும்தான் நம்ம நினைக்கிற தமிழ் ஏஐ வரும். ரீசன் என்ன கேட்டால் ஐ எம் சேர்பர்சன் ஃபார் குளோபல் தமிழ் ஆர்கனைசேஷன் கால் இன்ஃபிட். 24 வருஷம் ஓல்டு ஆர்கனைசேஷன். தமிழில் யூனிகோடு எடுத்து வந்த ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் கரண்ட்லி ஐம் சர்விங் எஸ் அ பிரசிடென்ட். இது யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி. இப்போ என்ன நிறைய தமிழ் ஆர்கனைசேஷன் வந்து இந்த மாதிரி எல்எல்எம் மாடல் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க அக்ராஸ் தி குளோப், இன்க்ளூடிங் மலேசியா, யூகே, கனடாவில் பார்த்தா உங்களுக்கு தமிழ் மேகசின் நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ட்ரபிள் நிறைய வரும். ஹவ் யூ ஆர் கோயிங் டு மேனேஜ் த ஃபினான்ஷியல் ட்ரபிள்? திஸ் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 இல்லை, முதல் கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிடுறேன் சார். தெரியல, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தோன்னாக்கா இந்த தமிழ் ஏஐன்றது வந்து தமிழ் ரிலேட்டட் அறிவு களஞ்சியம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தோன்னா இதை எப்படி வந்து கமர்ஷியல் மாடலுக்கு எடுத்து போகிறீங்களா இல்லை ஓப்பன் சோர்ஸ் மாடலுக்கு எடுத்து? ஓகே, செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். அதாவது இந்த எல்எல்எம் நம்ம வந்து இண்டிஜீனியஸாக முழுசாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய இப்போது பேசின கிரியாடெக் பாஸ்கர் அவர்களை போன்றே பலரும் என்கிட்ட சொல்ல விஷயம், இது முடியாது, நடக்காது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஆனால் இதை இப்பொழுது நாம் தொடங்கவில்லை என்று சொன்னால் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்தவர்களாக ஆகிவிடுவோம். இது
ஏதோ ஒரு முயற்சி அல்ல, இது செய்ய வேண்டியது தமிழர்களான நம்முடைய கடமை. அதனால் இதை தொடங்கித்தான் ஆக வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, செகண்ட் கொஸ்டின், செகண்ட் பார்ட்டு கமர்ஷியல் ஓப்பன் சோர்ஸில் பார்ப்போம். ஓகே, கமர்ஷியலை பொறுத்த வரைக்கும் அவர் கொஸ்டின் ஒன்று தான். ஆக்சுவலாக என்னென்னா, எல்எல்எம் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபண்டு தேவைப்படும். ஒன்று, இவ்வளோ ஃபண்டை நம்ம போட்டு ஒரு எல்எல்எம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் யூசர் சைட்லேருந்து நீங்கள் பணம் வாங்கலை அப்படின்னு சொன்னால் அந்த எல்எல்எம்முடைய இன்கம் எங்கேருந்து ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறது தான் அந்த கொஸ்டினுடைய, அப்படி புரிஞ்சுக்கலாம். அதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னா, யூசர் எண்ட்லேருந்து நம்ம பணம் வாங்க போகிறது கிடையாது. ஆனால் இப்போ இதற்கு மேற்பட்டு உலகத்தில் உருவாகிற எல்லா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தமிழ் ஏஐடம் தான் கீ வாங்கும், டோக்கன் வாங்கும். அதன் வழியாக நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். இதில் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதை விட நல்ல இன்கம் கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ண முடியும். நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சார், எனக்கு ஒரு மொழி சம்பந்தமான கொஸ்டினுங்க. இந்த தமிழ் ஏஐயை யூஸ் பண்ணி சீர்திருத்த தமிழ்னு இன்னைக்கு சொல்லி நம்ம பழகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்த தமிழ் எழுத்துக்களை எங்களை மொபைல்லையோ கம்ப்யூட்டர்லையோ எழுத முடியலை. இந்த தமிழ் ஏஐ உருவாக்கி கொடுக்குமா? இது ஒரு நல்ல யோசனை. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நானா இப்படி சுழிப்பாங்க இல்லைங்களா, லைனா இப்படி. அண்ணாமலை படம் எப்படி போட்டிருப்பாங்க? நம்ம அண்ணாமலை சொல்ல, அண்ணாமலை டைட்டில் நான் இப்படி இருக்கும், லை இப்படி இருக்கும் இல்லைங்களா. கொம்பு வச்சது, கால் வச்சது. கொம்பு வச்சதுக்கு பதிலாக கொம்பை எடுத்துட்டு தமிழுக்கு கால், அது மாதிரி துணைக்கால் வச்சது. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது சொல்கிறாரு. ஆனால் இப்போ நம்ம இந்த துணைக்கால் வச்ச தமிழுக்கு பழகிட்டோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி தான் நம்ம அதை கொண்டு வர முடியும். இல்லை, அதுவும் வேணும் சார், இது தப்புன்னு சொல்லலை, அதுவும் வேணும். அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. இல்லை, கரெக்ட், அதை கண்டிப்பாக யோசிப்போம். நல்ல சஜஷன் சார். ரெண்டாவது கேள்வி இருக்குது சார். நம்ம பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய பல வார்த்தைகளையும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு தமிழ் வார்த்தைகளாகவே புரிஞ்சுக்கிட்டு தமிழ் மொழியை கொச்சப்படுத்தாமல் இருக்கிறதுக்கான கண்ட்ரோலிங் மெஷர்ஸ் இந்த ப்ரோக்ராமில் வேணுங்கிறது என்னுடைய தாட். கண்ட்ரோலிங்னா கெட்ட வார்த்தைக்கா? இல்லை, இங்கே மெட்ராஸ் தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவான், ஏதாவது அதை புரிஞ்சுக்கும் தமிழ், அது புரிஞ்சிக்கும். அதை வந்து எஸ்டாப்ளிஷ்டு வார்த்தையாக கொண்டு வந்துடக்கூடாது. தமிழ் வந்து அதனால கரெக்ட் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. மெட்ராஸ் தமிழில் தூய தமிழ் சொற்கள் இன்றளவும் இருக்கிறது. நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எந்த ஸ்லாங்குமே, எந்த தமிழ், எந்த பேச்சு நடையுமே கீழானதோ இல்லை அது கொஞ்சம் சரியில்லைன்றதோ கிடையாது. எல்லாமே நம்ம புரிதல் தான். நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், மெட்ராஸ் தமிழில், மெட்ராஸ் பேச்சு தமிழில் பல தமிழ் கலை சொற்கள், தூய தமிழ் சொற்கள் இருக்கிறது. இல்லை சார், அது இல்லாத வார்த்தைகளை இது தமிழில் அது ஒரு தமிழ் வார்த்தையாக கொண்டு வந்துட வேண்டாம். இல்லை, இது வந்து எப்படின்னா, நீங்கள் பேச்சு நடையில் பேசுகிற மொழியை தமிழில் புரிந்து கொண்டு உங்களுக்கு பதில் சொல்லும். புது வார்த்தைகளை சேர்க்குறோம் அப்படின்னு இல்லை. பேச்சு வழக்கில் இருக்கிற வார்த்தைகளை எழுத்து வழக்கு சொற்களாக நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. பேச்சு வழக்கு வார்த்தைகளை எழுத்து வழக்கு சொற்களாக இது புரிந்து கொண்டு நமக்கு பதில் சொல்லும் என்பது தான் இதோடைய இது. நீங்கள் மெட்ராஸ் தமிழில் கேட்டீங்கன்னா அது எழுத்து தமிழில் பதில் சொல்லும், மறுபடியும் மெட்ராஸ் தமிழில் பதில் சொல்லாது. ஆனால் புரிஞ்சுக்கும் மெட்ராஸ் தமிழ். சார், இந்த வாழ்க வளமுடன் சொல்கிறாங்கல்ல, அதுவே தப்பு. பரவாயில்ல. இல்லை, அதான் வாழ்க வளமுடன், வளர்க தமிழ், வெல்க தமிழ்னா இப்போ சார் கூட சொன்னாங்கல்ல, இதுவே தமிழில் வந்து தவறான முன்னுதாரணம், இலக்கணப்பிழை. ஏன்னா வியங்கோல் வினைமுற்று வந்துச்சு அப்படின்னா அதன் பிறகு வேறு எந்த ஒரு தமிழ் வார்த்தையும் போடக்கூடாது. இதுவே ப்ராக்டிஸாக கொண்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ சார் கூட 3 வார்த்தை அதில் சொல்லும் போது சரி, ஒரு லண்டன் தமிழர்னு லண்டன்லேருந்து வாழ்க வளமுடன் சொல்லக்கூடாது, வளமுடன் வாழ்கன்னு தான் மாற்றணும். சரி, மாற்றிடலாம். தமிழ் ஏஐயில் நீங்கள் போடும்பொழுது யாப்பிலக்கண முறைப்படி உங்களுக்கு இலக்கண பிழை இருந்தால் சொல்லிவிடும், அவ்வளோதான். சார், நான் சிறார அறிவியல் எழுத்தாளர். நான் வந்து இப்போ தமிழில் வந்து இப்போ ரயில் குறித்த தொழில்நுட்பங்கள்லாம் வந்து நான் தமிழில் எழுதியிருக்கிறேன். நான் ரயிலுன்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் அந்த புக்கை சேர்க்க வேண்டிய கடமை. இல்லை, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இது மாதிரி நான் வந்து இப்போ ஆய்வு கட்டுரைகள்லாம் எழுதிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து சூரிய ஆற்றலில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது நாங்கள் சினாப்சிஸ், தீசிஸ் இதெல்லாம் சப்மிட் பண்ணும்போது
இது எந்த ஒரு அறிவியல் கட்டுரை எந்த ஒரு ஆய்வுமே வந்து ஆங்கிலத்தில் மட்டுமே வந்துக்கிட்டு இருக்கிறது. இப்போ தமிழ்லையும் வரணும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டு நம்ம சைடில் இருந்து. ஸோ அதை வர்றதுக்கு நம்ம ஏஐ எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு தெரியல. ஸோ அதை நீங்கள் மேம்படுத்தினீங்கன்னா நல்லாயிருக்கும். அருமையான ஒரு கேள்வி. இதுவரை இந்த எல்எல்எம், அதாவது இப்போ நம்ம உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த எல்எல்எம் இன்றைக்கு துவக்க விழா என்று சொன்னாலும் கூட இதில் ஒரு 63 பேர் கடந்த 3-4 மாதங்களாக இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுவரை 40,000 தமிழ் புத்தகங்களையும் 76,000 தமிழ் கட்டுரைகளையும் இது உள்ள நம்ம சேர்த்துட்டோம். இதில் வந்து இல்லை, அது சேர்க்க போகிறது, இது வரைக்கும் சேர்த்த சொல்கிறேன். இதில் வந்து ஆய்வு கட்டுரைகளே பிற்காலத்தில் இலக்கிய ஆய்வு கட்டுரைகளையே இந்த ஏஐயால் ஏற்ற முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்னும் 2-3 கேள்வியோட முடிச்சிடலாம். வணக்கம். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு அவ்வை பாட்டி சொன்னது நமக்கு எல்லாமே தெரியும். ஆனால் நம்ம அரசாங்கத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பாட புத்தகத்திலேருந்து எண் வந்து மறைஞ்சு போச்சு. எழுத்து மட்டும்தான் இப்போதைக்கு கொஞ்சம் இருக்கிறது. அந்த எண்ணை திருப்பி நம்ம அந்த தமிழ் எண்கள் அந்த எண்களை வந்து திருப்பி கொண்டு வரணும். அதுக்கான முயற்சி மக்கள்கிட்ட மட்டும் இல்லை, சின்ன குழந்தைங்கிட்ட இருந்து அந்த எண்கள் வரணும். அந்த எண்களை திருப்பி அவங்க இது பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். அதுக்கு நீங்கள் ஆவணம் செய்யணும். சந்தோஷம், கண்டிப்பாக. சரி, ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. இந்த முன்னெடுப்பில் வந்து பொதுமக்கள் இல்லை ஏற்கனவே தகவல் தொழில்நுட்பத்தில் வேலை செஞ்சுறவங்க எப்படி இந்த இதில் பங்கெடுத்துக்கிறது, நம்மளோட இன்புட் எப்படி கொடுக்கறது? என்ன கேட்குறீங்க? இந்த தமிழ் ஏஐயில் எங்களை மாதிரி தகவல் தொழில்நுட்பத்தில் வேலை செய்கிறவங்க இல்லை பங்கெடுத்துக்கிறதோ இல்லை எங்களோட பங்களிப்பை செலுத்துறதுக்கு யார் அணுகிறது, எப்படி அணுகிறது? இதில் வந்து 2 விதமான பங்களிப்பு நமக்கு தேவைப்படுகிறது. ஒன்று வந்து தமிழ் தெரிந்தவர்கள் தமிழ் புத்தகங்களை தர முடியும், டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு தர முடியும் அப்படிங்கிற தமிழ் ஆய்வாளர்கள், தமிழ் ஆராய்ச்சியாளர்கள், அது ஒரு சப்போர்ட்டு. டெக்னிக்கல் அப்படின்னு சொன்னால் டெக்னிக்கல் பார்ட் வந்து நாங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணலை, அது வாலண்டியர் பண்ணலை. அது முழுசாகவே நாங்கள் வந்து ஓன் மாடலாக நாங்கள் வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் தாண்டி உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் தேவைப்படும் பொழுது நான் என்னுடைய வலைத்தளங்கள் வாயிலாக கண்டிப்பாக நான் அழைப்பு எடுக்கிறேன். கிராமப்புறங்களில் எப்படி அதை கொண்டு போக போகிறீங்க? கிராமப்புறத்தில் மக்களுக்கு தெரியுமா? ஃபோனில் ஆப்புன்னு ஒன்று வந்துட்டாலே போதும். எந்த கிராமத்தில் ஃபோன் இல்லை நினச்சிட்டு இருக்கீங்க? உங்களை விட சூப்பராக யூஸ் பண்ணுறாங்க கிராமத்தில். சரிங்க சார். சார், நம்ம ஒரு 25 டொமைன்ஸ்க்கு மேலே வந்து செப்பரேட்டாக மென்ஷன் பண்ணோம். சரிங்க, ஸ்ட்ரைட்டாக சார், நம்ம ஒரு 25 டொமைன்ஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணோம், லைக் லா, ஃபினான்ஸ் எல்லாம். ஸோ ஒவ்வொரு டொமைனும் வந்து இன்டகிரேட் ஆகுமா இல்லை ஒவ்வொரு டொமைனும் வந்து செப்பரேட்டான ஒரு அவுட்புட்ஸை கொடுக்குமா? சூப்பர், அருமையான கேள்வி. அதாவது இது 2 வெர்ஷன். 1.0 வந்து தமிழ் ஏஐ, முழுமையாக தமிழ் சம்பந்தப்பட்ட, தமிழில் எழுதப்பட்டிருக்கிற புத்தகங்கள், கருத்துக்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய தமிழ் ஏஐ முதல் கட்டம். 2வது கட்டத்தில் வரும்பொழுது தான், ஹோலிஸ்டிக் ஏஐயாக வரும்பொழுது தான் நீங்கள் சொல்கிற எல்லா டொமைனும் அதுக்குள்ளே வரும். முடிச்சுக்கலாம் சார். ஒன் மோர் கொஸ்டின் சார். இப்போ தமிழ் பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட்ஸ்அப்பில் வருதுங்க. அந்த தமிழ் பாண்டை வந்து கன்வெர்ட்டாக அந்த பாண்டை வந்து நம்ம சிஸ்டத்தை எடுத்துட முடியும். அதே போல் உங்கள் ஏஐயில் இருக்கிற அந்த பாண்டை வந்து சிஸ்டத்து மூலிமா எடுத்துகிட்டு வர முடியுமான்னு அந்த பாண்ட் அப்படி செய்யணும்னா வாட்ஸ்அப்பில் வரதில்லை. நல்ல கேள்வி. வாட்ஸ்அப்லேருந்து கன்வெர்ட் பண்ண முடியறதில்ல. எனக்கு கேள்வி நாங்கள் இன்னும் 2 மணி நேரம் கூட பதில் சொல்லுவேன். எல்லாம் ஏஞ்சி போகிறாங்க மல்லர் கம்பத்தை பார்க்காம. மல்லர் கம்பம் அருமையான ப்ரோக்ராம், மிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. உண்மையாக சொல்கிறேன், அருமையான ப்ரோக்ராம். கடைசி கேள்வி சார். வணக்கம். ஒரு நிமிஷம், அவர் கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். இதில் வந்து பிடிஎஃப் வந்து கிரியேட் ஆகிடும். பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு கல்யாண பத்திரிகையை கூட எழுதி தர சொன்னீங்கன்னா அது டிசைன் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துரும். நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து யூனிகோட் கான்செப்ட் வந்து நல்லாவே டெவலப் பண்ணியிருக்கோம். இதில் வர்ற ஃபாண்ட்டு நீங்கள் எந்த கம்ப்யூட்டரில் போட்டாலும் எடுத்துக்கும், கட்டமெல்லாம் வராது. சார் வணக்கம் சார். என் பேர் சிதம்பரம், காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம், வணக்கம். முதலில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்னென்னா இந்த மாதிரியான சில முயற்சிகளெல்லாம் மேற்கொள்கிறது அப்படின்றது இன்றைக்கி ரொம்ப தேவையான ஒன்றா இருக்குது. அதை கையில் நீங்கள் எடுத்திருக்கீங்க, அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக இந்த தமிழ் ஏஐயில் வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய அந்த கார்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொற்தொகுதியெல்லாம் உங்களுக்கு எதுலேருந்து நீங்கள் பயன்படுத்த வச்சுருக்கீங்க? இன்னும் வந்துட்டு அதே மாதிரி அந்த சொற்தொகுதிகளெல்லாம் நிறைய பேர் தனித்தனியாக அதை மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதை முதல்ல ஒருங்கிணைத்தாலே நமக்கு ஒரு பெரிய கார்பஸ் வந்துட்டு இருக்குது. பிக்
ஸ்டேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழில் வந்துட்டு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒருங்கிணைக்கிற ஒரு பணியை வந்துட்டு நாம் செய்யணும். தொடர்ந்து நாங்கள் உங்களோடையும் பயணிக்கிறதுக்கும் விரும்புகிறோம். அதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தணும். நன்றி. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. அதாவது இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிடிஎஃப் இப்போ வெப்சைட்டில் என்னென்னலாம் பிடிஎஃபாக அவைலபிள் இருக்கோ எல்லாத்தையும் நாங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டுருக்கோம். அதற்கு பிறகு தமிழில் எழுதப்பட்டிருக்கிற அத்துணை புத்தகங்களையும் டிஜிட்டல் வடிவமாக மாற்றி இதுக்குள்ளே கொண்டு வருவோம். இப்போ வந்து செம்மொழி ஆய்வு நிறுவனம், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், இந்த மாதிரி பல உவேசா லைப்ரரி, இந்த மாதிரி பல புத்தகங்களையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், உள்ளே வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்க போகிறோம். ஆனால் நேரடியாக இது புத்தகத்தை பிடிஎஃபாக படிக்க கொடுக்காது. நீங்கள் ஒரு கருத்து தொடர்பாக இப்போது என்னுடைய குரு ஆதாரம் லைப்ரரி க்ரியேட் பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்டலாம் நான் பர்மிஷனே கேட்க மாட்டேன். நேராக போய் அந்த சுபுஜியோடைய லைப்ரரி சொல்கிறேன், அந்த புக்கை எல்லாத்தையுமே நான் எடுத்துப்பேன். எடுத்து பிடிஎஃபாக மாற்றி அவர்கிட்ட புக்கை கொடுத்துருவேன். ஏன்னா புக்கை கொடுக்கலாம் அவருக்கு பிடிக்காது. அது மாதிரி இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து டிஜிட்டலாக கொண்டு வர போகிறோம். ஆனால் நீங்கள் டிஜிட்டலாக ஒரு விஷயத்தை புக்காக கிண்டல் மாதிரி படிக்க கொடுக்கறது இல்லை. இதோட விஷயம், நீங்கள் ஒரு கருத்தை கேட்கும் பொழுது அந்த கருத்து தொடர்பாக, இப்போ நீங்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க, அந்த கருத்து தொடர்பாக நீங்கள் அதை சொல்லியிருக்கீங்கன்ற சைட்டேஷன் மட்டும்தான் அதில் வரும். ஒரு கட்டுரையில் ஒன் ஆஃப் த சைட்டேஷனாக தான் வருமே ஒழிய முழுமையாக படிக்க கொடுக்காது. இதில் இந்த புத்தகங்களை பதிவேற்றதில் நமக்கு ஒரு மிகப்பெரிய உலகளாவிய உலக தமிழர்களுடைய உதவி தேவைப்படும். ஹலோ, அசுதாமன் ஜெய் சார், ஒரு சின்ன கேள்வி. ஒரு கேள்வி தான், ஒரே ஒரு கேள்வி தான். ஆனால் இது ஒரு வாழ்வாதாரம். இப்போ விவசாயத்தை பற்றி கேட்டாங்க. இப்போ நான் தூத்துக்குடி மாவட்டம் அரசூர் வில்லேஜில் நான் வந்திருக்கேன். எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தொழில் பனைமரம் தொழில் தான். இந்த ஏஐ தொழில் அழிஞ்சு போகிற தொழிலாக இருக்குது. இப்போ அது நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு காலத்தில் வந்து டைரி மில் கூட தான் தயார் பண்ணுறதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வந்து அந்த அந்த தொழிலே சுத்தமாக அழிஞ்சிருச்சு. இந்த ஏஐயில் அந்த பனைமர தொழிலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமா? ஐயா, நல்ல ஒரு அருமையான ஒரு கேள்வி. இல்லை வீட்டுக்கு ஒரு மரம்லாம் ஏஐ வளர்க்க முடியாது, நீங்கள் தான் வளர்க்கணும். இப்போ நான் வந்து சென்ற வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பனங்கொட்டை நானே விதைச்சிருக்கிறேன். இல்லை, ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. பனை தொழில், பனையிலிருந்து கிடைக்கிற நல்ல விஷயங்கள் தொடர்பான தகவல்களை இந்த ஏஐ தரும். இதை கொடுத்தீங்கன்னா வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். அந்த மக்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ வந்து டாஸ்மார்க்கில் குடிக்கிற சாராயத்தை விட கல் நல்லதுன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். நான் கல் கூட போகலை. இதை வந்து சாக்லேட்டாக உற்பத்தி பண்ணுறதுக்குள்ள வழிமுறைகள் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு புக்கில் படித்தேன், மலேசியாவில் கூட இந்த பனைமரத்துக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் நான் பார்க்கல. ஆனால் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், பனைமரம் அங்கே நிறைய இருக்குது. இதே செம்மண் பாலைவனம், அதாவது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பாலைவனம்னா தூத்துக்குடி மாவட்டம் தான். அந்த மாவட்டம் பாலைவனம். அதே மாதிரி மலேசியாவில் நான் யூடியூப்பில் பார்த்து சொல்கிறேன், அங்கேயும் அது மாதிரி செம்மண் இருக்கிறதா ஒரு சில செய்தி எனக்கு நான் பார்த்து ஒரு வாட்டி பார்த்தேன். பனைமரங்கள் நிறைய இருக்குது. இது பனைமரத்தை பாதுகாக்கவும் செய்யணும். அதே கட்டத்தில் அந்த தொழிலாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ மூலியமா ஏதாவது நல்ல ஒரு செய்தி கிடைக்கணும். நீங்கள் இந்த பனைமரத்தை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் எங்களுக்கெல்லாம் வாழ்வாதாரமே அதான். தாத்தா எல்லாருமே பனைமரம் தான் ஏறினாங்க. இன்னைக்கு வறுமையின் காரணமாக சென்னைக்கு வந்து இன்னைக்கு ஏதோ தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம். நீங்கள் இங்கே வர கேள்விப்பட்டு அந்த பனைமரத்தை பற்றி பேசணுங்கிறதுக்காக நான் வந்தேன். இப்போ இல்லை நாங்கள் இப்போ எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே பனை ஏறிட்டு இருக்கிறாங்க. நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அது வாங்கி கொடுக்கறதுக்கு, பனைமரம் வச்சு வளர்க்குறதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன். பதில் சொல்லிடுறேன். நான் வந்து இப்போ சென்னையில் அருமை மசாலான்னு மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமாம், நான் மேனுஃபேக்சர் பண்ணுறேன். ஆனால் என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த பனைமரத்தை சுற்றியே தான் இருக்குது. இப்போ கூட ஆக்சுவலாக அண்ணன் வந்து உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த கொஸ்டின் சொன்னார். இல்லை நான் கேட்டதுனால சொன்னேன். நான் என் தொழில் அண்ணன் வந்து வியாபாரிகள் சங்கத்தோட காப்பாளர். இல்லை, என்னுடைய தொழில் வந்து எப்படி கேட்டிங்கன்னா பணம் வர தொழில் தான் நான் முழுமையாக இருக்கக்கூடிய 2 கண்களுமே எனக்கு அதான். நான் அதனால் எந்தெந்த இடத்துல வந்து பனைமரங்கள் மலேசியா கூட அது இருக்கான்னு இப்போ சர்ச் பண்ணி பார்க்கும்போது அது இருந்தது. நான் படிக்கலை, வறுமையில் தான் சென்னைக்கு வந்தேன். ஆனால் அந்த வறுமையில் இன்றைக்கி நான் பார்த்துருக்கேன்னா எனக்கு அந்த பனைமரங்கள் என்ன எங்களுக்கு அது சாப்பாடு கொடுத்ததே பனைமரங்கள் தான். சந்தோஷம். நான் இன்றைக்கி வெக்கப்படலாம் செய்யலை. என்னுடைய தொழில் பனைமர தொழில் தான். அதை காப்பாற்றணும் எப்படியாவது. நான் சொல்லிடுறேன், பதில் சொல்லிடுறேன். அதாவது அண்ணன் அவர்களுடைய அந்த கேள்வி அது வெறும் கேள்வி அல்ல, அது ஒரு சமூகத்தினுடைய நூற்றாண்டு கால வாழ்வியலினுடைய வழி.
எல்லாவற்றிற்கும் ஏஐ மூலமாக தீர்வு கண்டுவிட முடியாது. ஏஐ தகவல்களைத்தான் தரும். தகவல்களை தரும், கட்டுரைகளை எழுதும். மனிதனுக்கு ஒரு வழிகாட்டியாக இது இருக்க முடியுமே தவிர இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் மக்கள் களத்தில் இறங்கி போராடித்தான் தீர்க்க முடியும். கேள்வி முடிச்சுக்கலாம். ஒரு தமிழனா தமிழை நாங்கள் தான் காப்பாற்றுறோம், தமிழை நாங்கள் தான் அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தமிழுக்காக புதிய பரிணாம வளர்ச்சியில் அடுத்த கட்டத்துக்கு இந்தியாவை பிரதமர் கொண்டு போகிற மாதிரி ஒரு ஏஐன்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்கோம். இதை நம்ம எல்லாருமே பகுதியில் தமிழை வளர்க்குறது உண்மையாகவே பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் வளர்க்க முடியும், தமிழ் மொழியை உருவாக்க முடியுன்றதை நம்ம அம்மாவும் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தருக்கும் வந்து ஜி சொன்ன மாதிரி போராட்டத்து மூலியமாகவோ பேச்சு மூலியமாகவோ தெரிச்சா இதை வந்து ஏஐ அடுத்த கட்டத்துக்கு இவருடைய முயற்சி தமிழ்நாடு முழுக்க வெற்றி அடையும். நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஸோ இந்த மாதிரி யூசர்ஸுடைய டேட்டாக்கு வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரியான செக்யூரிட்டிஸ் கொடுக்குறீங்க அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் லைக் எப்படி ஸ்டோர் பண்ண போகிறீங்க, இதுக்கான டெக்னாலஜிஸ் என்னன்றது கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இல்லை, இதில் வந்து என்ன அப்படின்னா இருக்கிற எக்ஸிஸ்டிங் எந்த டூலையுமோ எந்த ப்ரீ ட்ரைன்டு மாடலையுமோ நம்ம எடுத்துக்கல. பேசிக்காக இருக்கிற சாஃப்ட்வேர்ஸை பயன்படுத்தி அதாவது இருக்கிற லாங்குவேஜஸை பயன்படுத்தி பேசிக்காக நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறோம். இப்போ நாம் உருவாக்க போகிறதே ஒரு தொழில்நுட்பம் தான். ஒரு எல்லாம் நாமளே உருவாக்குறோம், ஒரு இண்டிஜினியஸாக உருவாக்குறோம். அஃபிடவிட்டை வந்து சாட் ஜிபிடியில் போட்டு அதோடைய அவுட்புட் என்னன்னு கேட்டேன். அது இமீடியட்டாக அது அவுட்புட்டை கொடுத்தது. பட் அதோட ரிசல்ட் எடுத்ததுன்னா ஐ எம் நாட் ஏ லாயர், யூ ப்ளீஸ் கன்சல்ட் ஏ லாயர் அப்படின்னு கொடுத்தது. அந்த லாவை வந்து தமிழில் உங்களுக்கு போட்டிங்கன்னா நிறைய பேருக்கு லாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக டெஃபோடெக் கம்பெனியில் அட்வொகேட் ஏன்னு தனியாக ஒன்று உருவாகுது. அது வந்து நமக்கு டிராஃப்டிங்கே பண்ணி கொடுத்துரும். நம்ம இனிமேல் இப்போ ஒரு டிராஃப்டிங் பண்ணுற நேரத்தில் 10 டிராஃப்டிங் பண்ணிட்டு ஃபீஸ் நிறையா கலெக்ஷன் பண்ணுவோம். ஹலோ 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 திருவண்ணாமலை திருவண்ணாமலை ஆன்மீக ஸ்தலம். ஹலோ திருவண்ணாமலை ஆன்மீக ஸ்தலத்திலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் ட்ரெயின் ரூட் ஒன்று புதிதாக ஏற்படுத்திங்கன்னா நல்லா இருக்குண்ணே. வெண்ணாடத்தில் வைகை, ராக்போர்ட், பொதிகை, கோயிலான்மையில். ஐயா உங்களுடைய ரெப்ரசன்டேஷன் வந்து நீங்கள் கொடுங்க. நான் கண்டிப்பாக இங்கே மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுடைய அலுவலகத்திலிருந்து முக்கியமான ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து நம்ம கொடுக்குற ரெப்ரசன்டேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அமைச்சர் கையில் கொடுத்துருவாங்க. 40 ஆண்டு காலமாக நம்ம ஊரில் நிற்கலண்ணே, கொஞ்சம் பார்த்து செய்யுங்கண்ணே. அமைச்சர் செய்யணும், நம்ம கொடுத்துடலாம். நம்மளோட ஆப்பில் நம்ம விளக்கு உரையும் அதுவே ஜெனரேட் பண்ணி கொடுத்துட்ற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு நூலுக்கு விளக்கு உரையும் ஜெனரேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். இந்த வாரம் கூட திருக்குறளுக்கு ஒருத்தவங்க விளக்கு உரை எழுதியிருக்காங்க, பொட்டு வைக்காத திருவள்ளுவர் அந்த குரூப். அப்போது நம்மளுடைய அந்த முரண்பட்ட கருத்துக்களாக வரும்போது அந்த ஏஐ வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக எதை ப்ரிஃபர் பண்ணி ஜென்ரேட் பண்ணிக்கும். ஏஐ வரும்போது உங்களுக்கு புரியும். வணக்கம் ஜி. இப்போ தமிழ் பார்த்தீங்கன்னா இப்போ மாணவர்கள் வந்து 10 மாணவர்கள் 5 மாணவர்கள் தான் வந்து ஆர்வத்தோட தமிழ் படிச்சிருப்பாங்க, தெரிஞ்சிருப்பாங்க. அனைத்து மாணவர்களும் அதாவது 100% தமிழை எவ்வாறு ஏஐ மூலமாக இலக்கண பிழையின்றி இலக்கணத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு படிப்பாங்க அப்படின்றதுக்கு என்ன வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஏஐ மூலயமா கொடுக்க போகிறோம். 100% மாணவர்கள் வந்து தமிழை படிக்கணும், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அவங்க இல்லை. அதுதான் சொல்கிறேனே. இந்த விவேக் காமெடி ஒன்று வரும் தெரியுங்களா? உடம்பு பூரா வியாதியோட தாடி பாலாஜி வருவார். என்ன ஒரே மருந்து, அந்த ஒரே மருந்தில் என் உடம்புல இருக்கிற எல்லா வியாதியும் குணமாயிடணும் அப்படின்னா அதெல்லாம் ஏஐயால முடியாது. நாம வந்து இல்லை இருங்க ஒரு செகண்ட். நாம வந்து நம்ம குழந்தைகளை ஒரு மொழியாக கூட தமிழ் தேர்ந்தெடுக்காத தமிழர்கள் இருந்துட்டு என் குழந்தைங்கெல்லாம் தமிழ் படிக்கல, தமிழ் எழுத்து தெரியல, இந்த ஏஐ வந்து கற்றுக் கொடுக்குமா அப்படின்னா அதெல்லாம் ஏஐ பண்ணாது, நம்ம தான் பண்ணணும். அதை நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கு எல்லோருமே தமிழ் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேசிய கல்விக் கொள்கை வந்திருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை தங்கள் தாய்மொழியை தான் வலியுறுத்துகிறது. நீங்க கேட்கறது தமிழையால பண்ண முடியாது, தேசிய கல்விக் கொள்கையால பண்ண முடியும்.
தமிழ் ஏஐக்காக ஒரு தனியாக ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கலாம், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தமிழ் ஏஐக்கு மட்டுமே. தமிழ் ஏஐங்கிறது ஒரு ஏஐ, இது ஒரு அப்ளிகேஷன். இதுக்கு பின்னாடி ஒரு எல்எல்எம் இருக்குது. ஒரு யூனிவர்சிட்டி அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே இதுக்கே ஃபண்டுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கிரியாட்டை கேட்டாங்க. யூனிவர்சிட்டிலாம் அமைக்கணும். நான் எங்கே போகிறேன்? வணக்கம். வணக்கம். அறவாழி, திருவண்ணாமலை. அதாவது வந்து நிறைய பேசுகிறவங்க வந்து தமிழும் பேசுகிறாங்க, இங்கிலீஷ் கலந்து கலந்து பேசுகிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் அவர் சொன்னார், அவர் அந்த இங்கிலீஷ் கலந்து கலந்து பேசுகிறதுல எல்லாமே வார்த்தையும் வந்து பழைய தமிழ் வார்த்தைகள் வந்து நிறைய இருக்குது. அதை வந்து கரெக்டாக கொடுக்குற மாதிரி அந்த அப்ளிகேஷனில் இருக்குமா உங்களோட அப்ளிகேஷனில்? இது வந்து நீங்கள் தமிழை பிழையாக எழுதினாலும் கூட இது உங்களை சரி செய்து கொடுக்கும். நாம் ஒரு கவிதை எழுதி இதை ஒரு சீர்பிரித்து தரணும்னு சொன்னால் அது செய்து கொடுக்கும். ஓகேவா? ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்குமான இது பயன்படும். ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் பயன்படும். நீங்கள் ஏதோ ஒரு வெளிநாட்டில் ஏதோ ஒரு இடத்துல போய் இருந்தீங்கன்னா கூட உங்களுடைய குழந்தைக்கு தமிழ் சொல்லிக் கொடுப்பதற்கு இந்த ஏஐ பயன்படும். நான் தான் சொல்கிறேன், எல்லாம் வரும், தமிழ் சம்மந்தப்பட்ட எல்லாமே வரும்னு சொல்கிறேன். ஒரு வருஷம் கழிச்சு ஆப் வரும். அந்த ஆப்பை நீங்கள் பார்த்துட்டு இல்லை ஆனால் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு வருஷம் கழிச்சு ஆப் வரும். அந்த ஆப்பில் எல்லாத்தையும் கேளுங்க, அது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லும். பாக்கிஜி அவர்களுக்கும் சினிமா டைரக்டர் கௌரவ் அவர்களுக்கும் ரவி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமாக பாலாஜி பேர் சொல்லிட்டேன். மகேந்திரவர்மன் அவர்கள் இந்த தமிழ் சம்பந்தப்பட்ட புலவர்கள் குழுவினுடைய ஒரு முக்கியமான ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.